நெல்லையில் மாமியாரை கொன்றுவிட்டு நாடகமாடிய மருமகள் கைது செய்யப்பட்டுள்ளார். காலையில் இருந்து காவல் நிலையத்தில் விசாரணை நடந்த நிலையில் திரும்ப கொலை செய்யவில்லை என கூறியவர் நள்ளிரவில் கொலையை ஒத்துக்கொண்டது எப்படி? நெல்லை மாவட்டம் மானூர் அருகே உள்ள கம்மாளன்குளத்தைச் சேர்ந்தவர் 95 வயது அருணாச்சலம். இவரது மனைவி 90 வயது வெள்ளையம்மாள். இந்த தம்பதிக்கு பழனி என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். பிள்ளைகள் இருவருக்கும் திருமணமாகிவிட்டது. அருணாச்சலம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக வயது முதிர்வு காரணமாக இறந்துள்ளார். மகன் பழனியும் உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வெள்ளையம்மாள் தனது மகன் பழனியின் மனைவியான 60 வயது வசந்தா மற்றும் பேர குழந்தைகளோடு வாழ்ந்து வந்திருக்கிறார். வெள்ளையம்மாள் அடிக்கடி தனது மருமகள் வசந்தாவை திட்டிக் கொண்டே இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அடிக்கடி இருவருக்கும் இடையே சண்டை நடந்து வந்துள்ளது. பல ஆண்டுகளாக அதையெல்லாம் பொறுத்து கொண்டிருந்த வசந்தா நேற்று அதிகாலை வழக்கம் போல் இவர்களுக்குள் வாய்த்தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஆத்திரத்தில் தனது மாமியார் வெள்ளையம்மாளை வசந்தா அரிவாளால் வெட்டியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்தவர் உயிரிழந்துள்ளார். உடலை வீட்டின் பின்பக்கம் இருந்த மாட்டு தொழுவத்தில் போட்டுவிட்டு தனக்கு எதுவும் தெரியாதது போல வீட்டிற்குள் சென்று தூங்கியிருக்கிறார். நேற்று காலையில் பால் கறக்க வந்த பால்காரர் வெள்ளையம்மாள் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து வசந்தாவிடம் கூறியிருக்கிறார். வசந்தா தனக்கு எதுவும் தெரியாதது போல அலறி துடித்து அங்கே சென்று பார்த்து கண்ணீர் விட்டு அழுது நாடகமாடி உள்ளார். இது குறித்து மானூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மானூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். 90 வயது மூதாட்டியை கொலை செய்யும் அளவுக்கு என்ன முன்விரோதம் என விசாரித்தனர். சொத்து தகராறு ஏதும் இருக்குமா என விசாரித்த போது போலீசாருக்கு துப்பு ஏதும் கிடைக்கவில்லை. அக்கம் பக்கம் விசாரித்த போது மாமியார் மருமகள் இடையேதான் அடிக்கடி தகராறு நடக்கும் என கூறியுள்ளனர். இதனால் போலீசார் மருமகள் வசந்தாவிடம் விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று நேற்று காலையில் இருந்து இரவு வரை விசாரணை நடத்தினர். தனக்கு எதுவும் தெரியவே தெரியாது என்று வசந்தா திரும்ப கூறி வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் காவல்துறையினரிடம் இருந்து தப்பிக்க முடியாது என்று தெரிந்து கொண்ட வசந்தா தன்னை மாமியார் வெள்ளையம்மாள் அடிக்கடி திட்டியதாலும் தொந்தரவு செய்ததாலும் ஆத்திரத்தில் வெட்டி கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் மானூர் காவல்துறையினர் வசந்தாவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடிக்கடி திட்டி வந்த 90 வயது மாமியாரை மருமகள் கொலை செய்துவிட்டு நாடகமாடிய சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.